எங்க ரிலேட்டிவ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. எங்க ஓகே. அத்தை- நான் உங்க யூடியூப் இதுதான் லைக் சப்ஸ்கிரைபர் தான் சரிங்க. பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலி வந்து 61 ஏஜ் அவருக்கு. ஓகே. அவங்க ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்க அவங்க ஏஜ் 55. சரிங்க. அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே. அவங்க அவங்க ரிலேட்டிவ் ஆக்சுவலி அவங்களோட அண்ணா, அந்த ஒய்ஃப் அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க அண்ணா வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஐசி ஸ்டார் ஹெல்த்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. அவர் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இவங்கள வந்து பாலிசி போட சொல்லிருக்காங்க. இவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்சுவலி. சரிங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. 60 போன வருஷம் ரிட்டையர்ட் ஆனாரு. ஓகே. இப்போ வந்து அவங்க போன வருஷம் வரைக்கும் 25,000 சம்திங் ஏதோ கட்டிட்டு இருந்தாங்க போல. இப்போ வந்து 39,000 38,000 சம்திங் வந்து வந்திருக்கு. 10,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்க. நாங்க 8 வருஷமா கட்டிட்டு இருக்கோம், ஆனா கிளைமே பண்ணல, நோ கிளைம் தான் ஓகே. 2000 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸோ அது ஏதாச்சும் உங்களால கைட் பண்ண முடியுமா சார்? ஆ, அதான் இது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைங்களா இது? ஆமா, இவங்க பியூர்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்து இருக்குங்க. ஐஆர்டியோட கைட்லைன்ஸ் இருக்குங்க. இஷ்டத்துக்கு அவங்களால ஏற்றவும் முடியாதுங்க ப்ரீமியம்லாம். சரிங்க. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஏஜ் ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க. பண்ண டேர்ம் முடியாது. இன்சூரன்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரே ப்ரீமியம் இருக்குங்க எந்த ஏஜ் போனாலும். ஓ. வர இது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒர்க் ஆகுறது இப்படிதாங்க. அப்போ வந்து எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம வந்து இப்போ 25 வயசுல இருக்கிறவங்களோட ஏஜ் நம்ம ப்ரீமியம் கட்டுறது வந்து 30 வயசு ஆகும்போது மாறும். 35, 40, 45, 50. ஏன்னா அது ஏஜ் ஆக நம்ம கிளைமுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இல்லைங்களா, ஆமா, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அது அதிகமா இருக்கு. மட்டும் இல்லாம மெடிக்கல் இன்ஃப்ளேஷனும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. ஆக்சுவலா கரெக்ட். பாத்தீங்கன்னா 12 to 14% கிட்ட இருக்கு. அப்போ ஓ. வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா இருந்தா தான் அவங்களால ரன் பண்ண முடியும். ம், 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 ம். சரிங்களா? அதுதான் அப்படிதான் ஒர்க் ஆகுங்க. இன்சூரன்ஸ்ன்றது. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஏஜென்ட்னாலயோ இல்ல வந்து ஒரு இண்டிபெண்ட் இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனின்றதுனாலன்றதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது டைரக்டா. அது இப்படிதான் ஒர்க் ஆகுங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசனுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா போர்ட்டபிலிட்டி பண்ணிக்கலாம். வேற எது நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் போது அப்ப போர்ட்டபிலிட்டி பண்றது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரிங்க. வந்து அந்த கண்டினியூட்டி கண்டினியூ ஆகுங்க. அதான் போர்ட்டபிலிட்டி. இப்ப நம்ம சிம்லாம் வச்சிருக்கும் போது ஒருத்தரோட சர்வீஸ் சரியில்லைன்னா நம்ம பிஎஸ்என்எல் சரியில்லைன்னா மாறணும் இல்லைங்களா ஜியோன்ட்டு. இப்ப ஜியோ வந்து நம்ம மாறும் போது நல்லா இருந்தது சர்வீஸ். இப்ப ஓகே. பிஎஸ்என்எல் பெட்டரானா திரும்ப நம்ம போர்ட்டபிலிட்டி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா பிரீமியம் சரிங்க. அதிகமா இருக்குதேன்றதுக்காகலாம் நம்ம மாறக்கூடாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓ. ஓகேங்களா, அவங்க வந்து பக்கத்துல இருக்கும்போது சர்வீஸ் கிளைம்லாம் எப்படி இருக்குதுன்னும் போது இப்ப லாஸ்ட் வந்து ஒரு 2 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்ல கொஞ்சம் நிறைய மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே. நம்ம இது இப்ப நீங்க மாறி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார் ஹெல்த்தே பெட்டர்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம போர்ட்டபிலிட்டி பண்ணிட்டுங்க. ரைட், 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 ரைட். ஓகேங்களா? இப்ப இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற இப்ப அவங்க இருக்கிற லொக்காலிட்டில அவங்க இருக்கிற பின்கோட்ல இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அந்த ஓகே சார். இன்சூரன்ஸ் அங்க கிளைம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் அங்க போனோம்னாவே நமக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிரும்ன்ற நான். நம்ம வந்து நிறைய நம்ம யூடியூப்ல பாக்குறதோ இல்ல வர மத்த மேகசின்ல வர யாராவது சொல்றதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லைங்க. இன் ரியாலிட்டி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போனோம்னாவே அந்த ஓகே. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எத்தனை நம்ம நம்ம வச்சிருக்க ஸ்டார் ஹெல்த் அங்க கவர் ஆகுதான்றது கேட்டுங்க. அதோட கிளைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிலே ஆகாம உடனே ஃபாஸ்டா இருக்கான்னு கேட்டுங்க. இல்ல சரி. நமக்கு வந்து வேற ஆப்ஷன் நம்ம இல்ல நமக்கு டிசாட்டிஸ்ஃபைடா இருக்கிறோம் அப்படின்னா அங்க ஓகே. பக்கத்துல இருக்கிற இதுல கேட்டீங்கன்னா அவங்க ரியாலிட்டியில சொல்லிடுவாங்க. அங்க இருக்கிற பேஷன்ஸ்க்கு ஏன்னா டே இன் டே அவுட் அதை ஹேண்டில் பண்றாங்க இல்லைங்களா, எவ்வளவு ஃபாஸ்டா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே கிளைமை செட்டில்மெண்ட் பண்றாங்கன்றது சொல்லிடுவாங்க. ஓ. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க டிசிஷன் டேக்கிங். அப்போ கூட நீங்க வந்து புதுசா நீங்க அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா, அவன் வந்து உடனே டேக் ஓவர் பண்ணிப்பானான்னு சொல்ல முடியாதுங்க. அவன் வந்து அவனோட ஓன் இதுல வந்து யோசனை. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டுங்க மேபி ரிஜெக்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன் நான், ஒருத்தர் வந்து ஒரு சில ப்ரீ மெடிக்கல் கண்டிஷன்ஸோட இருக்கிறாங்க. இப்ப எக்ஸிஸ்டிங் பாலிசில அதெல்லாம் கவர் ஆயிட்டு இருக்கு, கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஓகே. இவங்க வந்து ஏன்னா நான் ரியாலிட்டியில பார்த்தது சொல்றேன். ஹெச்டிஎஃப்சி சரி. எர்கோன்ற இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா செட்டில்மெண்ட் பண்றது நல்ல பிராண்டட்னு பாத்தீங்கன்னா இவங்க ஹெச்டிஎஃப்சி. சரி. சரி. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கேட்டிங்கனாலும் அது ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம போயிட்டு அதை கேட்கும் போது அவனுக்கு வந்து அவன் ஒரு சில கம்பெனி பாலிசி கிரைட்டீரியால பாத்தீங்கன்னா இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இல்ல அவன் வந்து நான் ஒரு மெடிக்கல் வச்சுதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட டிசிஷனை பொறுத்து தான் இருக்கு.
ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி இது பண்ணிக்கலாங்க இப்போ. அதான் அது இத நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்ல. இது கன்டினியூட்டி இருக்கட்டும்ங்க. ரொம்ப சரிங்க. பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, அப்போ என்ன ஏஜ் ஸ்லாப்ல எப்போ வரைக்கும் கட்டிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க. என்னன்றது அங்க கஸ்டமர் டோல் ஃப்ரீ நம்பர்ல அவங்க கேட்டாங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் இயர் கட்டினதுக்கும் இப்போதைக்கு இவ்ளோ டிஃபரன்ஸ் ஏங்க வருதுன்னும் போது, அது ரீசன் ஜஸ்டிஃபைபிளா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. சரி. இல்லைனாலும் இப்ப நமக்கு ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன் நான். இப்ப இருக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இவ்வளவு வருஷம் கட்டினதுக்கு. ஓ, ஓகே அப்ப ஓகே. இதுக்கப்புறம் நம்ம மாற போறதுக்கு வந்து தேவையில்லாம கம்மி பிரீமியம்னால நம்ம வந்து தப்பான நிறைய பேர் கொடுப்பாங்க. இப்ப நான் எதுவும் பேர் சொல்ல விரும்பல, சொல்றேன் நான். சரி நிறைய சரி. இருக்குதுன்னு வச்சுங்களேன், கம்மியான பிரீமியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த டைம்ல மாறிடக்கூடாதுங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் நம்ம ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து உண்மையான ஸ்டாண்டர்டா நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் பண்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட அமௌண்ட் தேவைப்படும். ஓ, ரைட் ரைட் அப்போ ரைட் ரைட். ஒண்ணு இருக்கிறத கண்டினியூ பண்றது நல்லது. இல்லைன்னா இதோட அதிகமா இருக்கும்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம HDFC எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் பாத்தீங்களா, பிராண்டட். ஆமா அப்ப ஆமா. இதோட அதுக்கு இதே பெட்டர்னு தோண ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா நமக்கு. பிரீமியம் அதிகமா இருக்கிறனால நம்ம அப்படி யோசிப்போங்கிறீங்களா? நீங்க அதை போர்ட்டபிலிட்டி பண்ணி போனாலும் இதோட அதிகமா இருக்கும்ன்ற நான் HDFCல எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் நான். புரியுது புரியுது. சப்போஸ் ஓகேங்களா? இந்த தடவை கம்மியா இருந்தா அடுத்த வருஷம் அதிகமாகிறதுக்கு ஆமா. சான்சஸ் இருக்கு. இல்ல நம்ம வேற ஏதாவது பாக்குறோம்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க போய் பேங்க்ல எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய மிஸ்செல்லிங் நடக்குதுங்க. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிவா பூப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா இல்ல ஆமா. வந்து கேர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் பிராண்டட் இல்லைங்களா? ஒன் ஆஃப் த பிராண்டட் இது. நான் வந்து ஒவ்வொரு அவங்கவுங்க பின்கோட் அவங்கவுங்க ஏரியா பிளேஸுக்கு சூட்டபிளும் அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் ஃபாஸ்டா கிளைம் கிடைக்குதான்றது பாக்கலாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல கேர் நல்லா செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாங்க. அது வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத்ன்னு இருக்கு இல்லைங்களா இந்தியாலயே. அப்ப ஓகே ஓகே. நமக்கு இருக்கிற பிளேஸுக்கு எது கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுள், ஃபாஸ்டா கிளைம் செட்டில்மெண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் வந்து நாட் சோ பேடுங்க. ஓகேங்களா? அது வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கா கம்பேர்ட் டு மத்தவங்களோட அந்த பிரீமியம்ல பாத்தீங்கன்னா ஓவரால் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கவரேஜ் இருக்குங்க. ஓகே நம்ம ஓகே. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு ஒரு பெட்டர் டிசிஷனுக்கு வரலாம். ஓ, புரியுது. அவங்க ரெகுலரா எதை செக் செக் பண்ணுவாங்க, ஏதாச்சும் இன் கேஸ் ஆஃப் எனி ட்ரபிள் வந்து எங்க செக் பண்ணுவாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்ட், கேட்டுட்டு கரெக்ட் சார். இது பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்க. ஓகே அப்போ சார். அங்க இருக்கிற சொல்றதுல நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை ட்ரை பண்ணலாம். ஆனா பிரீமியம்னு அவங்க மைண்ட்ல வைக்க கூடாதுங்க. ஏன்னா பிரீமியம் காமன்ங்க இல்லைங்களா? உங்கள காமன். ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த பிரீமியம் தான் அந்த கம்பெனில இருக்க அந்த பின்கோட்ல இருக்கிற இடத்துலங்க. ஓகே ஓகே சார். புரியுது புரியுது. ஆனா 3 லேக் தான் சொல்றாங்க சார் பிரீமியம் இவங்களுக்கு. அது போதுமா? இனஃபா? இல்ல எது ரொம்ப சொல்றீங்க? சம் இன்சூர்ட் சொல்றீங்களா? சம்மர் ஷேட் வந்து 3 லேக்ஸ் தான் 3 சொல்றாங்க. லேக்ஸ்ன்றது பத்தவே பத்தாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப 60 வயசுக்கு மேல இல்ல ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இன்கிரிமெண்டல் கேட்டீங்கன்னா கூட கொஞ்சம் அவங்க வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இயர்லியரா நம்ம ஒர்க்கிங் டைம்லயே ஒரு 30, 35 வயசு, 40 வயசுக்குள்ளேயே ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது பெரிய கவரா எடுத்துக்கணுங்க. அந்த பெரிய கவர் கூட அவங்க எப்படி எடுக்கணும்னா அடுத்த 30, 40 இயர்ஸ்க்கு. ஏன்னா நமக்கு வந்து லைஃப் ஸ்பேன்னு பார்க்கும்போது 75, 80, 85, 90ன்ற மாதிரி இந்த ஏஜ் இதுல இருக்கும்போது அத்தனை வருஷத்துக்கு நம்ம மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் கவுண்ட்ல எடுத்துட்டுங்க. அப்போ நம்ம ஓகே. அதுக்கு முன்னாடி இயர்லியரா பெரிய கவரேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் இதுல வந்து நம்ம ஏஜ்ல வந்து கிளைம்க்கு பண்ணோம்னா அவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணலாம்னா இன்னொரு ஒரு ட்ரை பண்ணலாம். சூப்பர் டாப் அப் பாலிசின்னு இருக்குங்க. சூப்பர் சர்ப்ளஸ். இப்ப ஸ்டார்லயே பாத்தீங்கன்னா சூப்பர் சர்ப்ளஸ்னு வரும். ஓகே ஓகே. ஓகேங்களா? அதுல வந்து ஒரு பெரிய ஏன்னா இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்னால பெரிய டிஃபிகல்ட்டி இல்லாம சூப்பர் சர்ப்ளஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. என்னோட சரி. சஜஷன் அட்வைசபிள் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது நல்லது. அதாவது 39,000 கட்டியே எடுத்துக்கிறது நல்லது. அதுக்குள்ள சூப்பர் சர்ப்ளஸ் 39 இல்லைங்க. 39 உங்களுக்கு பேஸ் கவர்க்கே இது வந்துரும். இப்ப என்ன பிரீமியம் அவங்க கட்டுறாங்களோ பேஸ் கவருக்கு வந்துரும். அப்ப அந்த 3 சரி. லேக்ஸ் தான் கவரேஜ்னு சொல்றீங்க இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 லேக்ஸ்க்கு ஆமா. அவ்வளவு பெரிய பிரீமியம்ன்றது எனக்கு டவுட்ஃபுல். எனக்கு எனக்கு உங்க பாலிசி காப்பியை இல்ல. ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா வாட்ஸ்அப்ல. சரி சார். நான் ஓகே பாக்குறேன் ஓகே. நானு. சரி. ஆனா கான்செப்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 லேக்ஸ்ன்றது பத்தாதுங்க. ஓகேங்களா? அதாவது இன்னும் ஆமா கேட்டீங்கன்னா ஆமா. 5 லேக்ஸும் பத்தாதுங்க. இன்னைக்கு தேதியில மினிமம்னு பார்த்தோம்னா மினிமம் 10 லேக்ஸ் பேஸ் கவர் இருக்கணுங்க. அப்படிங்களா? ஓகேங்களா? ஓகே. ஆனா ஆ நான் அந்த 10 லேக்ஸ கூட நான் எப்படி சொல்லுவேன்னா இவங்க ஏஜுக்கு ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் 40 வயசு 50 வயசுல இருக்கவங்க எல்லாம் இந்த 10 லேக்ஸ் கூட பத்தாதுங்க. ஏன்னா அடுத்த 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது மினிமம் ஒரு 50 லேக்ஸ் கவராவது இருக்கணுங்க. 25 டு 50 லேக்ஸ். 25 லேக்ஸ் லோயர் எண்டுங்க. 50 ம். லேக்ஸ்ன்றது ஹையர் எண்டு. அதை வந்து சூப்பர் டாப் அப் பாலிசியா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அப்ப என்ன நீங்க அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா இவங்க கட்டுறாங்க பிரீமியம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு சரிங்க. பாதிக்கு பாதி தான். ஓகேங்களா? ரொம்ப ஓ, கம்மியா இருக்கும். நீங்க பிரீமியம் செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப ரொம்ப கம்மி பிரீமியம்லயே உங்களுக்கு வந்து பெரிய கவரேஜ் கிடைக்கும். ஓகே ஓகே அது ஓகே. எப்படி அவங்க கொடுப்பாங்கன்னா நம்ம அதுல டிடக்டபிள்ல வந்து இந்த அமௌண்ட் போட்டுருவோம். இந்த பேஸ் கவரை தான் டிடக்டபிள்னு போட்டுருவோம். இப்போ பேஸ் கவர் வந்து இவங்க 3 லேக்ஸ் இல்லைங்களா? இந்த 3 ஆமா. லேக்ஸ் ஒன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொல்லுங்க. 5 லேக்ஸ் ஆவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா 3 லேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். நிறைய
அந்த இதுல எல்லாம் சப்லிமிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஏன்னா மினிமம் 5, ஏன்னா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றோம், 5 lakhs கம்மியா போனீங்கன்னாவே நிறைய லிமிடேஷன், நிறைய சப்லிமிட்ஸ் வந்துரும். ரூம் ரெண்ட்லயும் சரிங்க, இல்ல ஒரு சில டிசீஸ் வைஸும் இதுலாம் இருக்குங்க, கேப்பிங் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா. இன் ரியாலிட்டி நமக்கு வந்து ஆக்சுவலா எதுக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோங்க, இன் ரியாலிட்டி நம்ம போய் ஒரு மெடிக்கல் பில்ல நம்ம கட்டாம அதை டேக் ஓவர் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஆனா இந்த ஆமா. 3 lakhsன்றது பாத்தீங்கன்னா அங்க பில்லே இவங்க அதுக்கு மேலேயே ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இப்ப சொல்றேன். இன்னைக்கு சினாரியோல பாத்தீங்கன்னா ஒரு ஆமா. பில்லு வந்து ஒரு 10 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க, 10-12 lakhs வந்ததுன்னா 9 lakhs இவங்க கையில போடுற மாதிரி இருக்குங்க. இந்த 3 lakhs தான் வந்து பேஸ் கவர்ல இருக்குங்க. ஆனாலும் அந்த ஃபுல் 3 lakhs வராதுங்க, அவங்க வச்சிருக்க அந்த கோபே சப்லிமிட்லாம் இருக்கு இல்லைங்களா. கோபே வந்து 80% அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 lakhsல இருந்தே கையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வருங்க. சொல்றேன் ஒரு அதான். ஒரு ரஃபா சொல்றேன், நான் ஒன்னும் டீட்டெயிலா நம்ம பாலிசியை பார்த்தா தான் தெரியும். ஆனா நமக்கு வந்து பாருங்க, ஒரு 12 lakhs கிளைமுக்கு நம்மளே 9 lakhs 10 lakhs போட்டுட்டுங்க, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு 1 lakh வர்றதுக்கு அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ்னால நமக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு யூஸ் இல்லை இல்லைங்களா. கரெக்டுங்க. ஓகே ஓகே. புரியுது புரியுது. ஓகே சார். ஓகே சார், ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.